பேட் எக்ஸாம்பிள். ஏற்கனவே நம்ம 2 எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து வெரி புவர் எக்ஸாம்பிள், ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் அதோட சென்ஸ். மோசமாக எப்படி நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்? ஒரு கிறிஸ்தவனாக மாறிட்டு இன்றைக்கி ஒரு மோசமான வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? யோசனை பண்ணுங்க. ஒன்றும் வை. இன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்கான், மீம்ஸ் போட்டிருக்கான். எந்த சாதிக்காரனோடும் சண்டை போடாமல் அமைதியாக வாழ்கிற ஒரே ஆண்ட பரம்பரை நாடார் சாதி தான் அப்படின்னு போட்டிருக்கான். அது கீழே போட்டிருக்கான், ஏன்னா கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார்னு எங்களுக்குள்ளே சண்டை போடுறதுக்கே எங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும், அப்புறம் எங்கே வெளியில் போய் சண்டை போடுறது அப்படின்னு போட்டிருக்கான். ஜோன்ஸ்னு ஒருத்தர் போட்டிருக்கான். கிறிஸ்தவ சர்ச்சில் இன்றைக்கி என்னென்னா, கிறிஸ்தவ நாடார்கள் மற்ற சாதியை சேர்ந்தவர்கள். கிறிஸ்தவ நாடார்னால் வானத்திலேருந்து தொப்புன்னு கொதித்த மாதிரியும் சாதி வெறி கொண்டு போய் இருப்பானோ நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான். இப்போ ஊழியம்லாம் பண்ணுறான். எங்கள் அண்ணன்லாம் பார்த்திங்கன்னா சித்தப்பா பையன் ஊழியம் பிரபலமாக பண்ணுறான். சாதி வெறி அப்படியே கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இறங்கியிருக்காரு. ஆண்டவர் அதை செஞ்சார், இதை செஞ்சார், வானத்தை போட்டு கீழே கிழிச்சிட்டாரு, பொண்ணை மண்ணாக்கிட்டாரு, தலைகீழ நட்டு விட்டாருன்னு எல்லாம் பிரசங்கம் பண்ணுவானு. ஆவியின் வரம் அப்படியே மேலேருந்து இறங்கிச்சு, எங்களை 2ஆக பொழந்துருச்சும்மா. ஆனால் சாதி வெறி பிடிச்சவனாக இருப்பான். இவனை எப்படி நீங்கள் வந்து சமுதாயம் பார்க்கும் உங்களை? இதுதான் இயேசு கேட்டார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு கிடக்குறீங்க? துன்மார்க்கமாக அயோக்கியமான ஒரு வாழ்க்கையை சமுதாயத்தில் வாழ். நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு ரொம்ப ஆடம்பரமாக போயிட்டு நான் ஆண்டவருக்காக 5:30 மணிக்கு ஜெயிப்பேன் போய் பிராடுத்தனமாக பண்ண முடியும்? ஒழுக்கம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படி தான் வெளியில் தெரியணும். பெருவாரியான கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது இந்த உலகம் உற்று நோக்கும். யூ ஆர் வாட்ச்டு அப்படின்னு கூட ஒரு தலைப்பில் படித்தோம். நீங்கள் எதை செய்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எப்படி ஒரு மனிதனுக்குன்னா அவனை சுற்றி இருக்கிற 50 பேர் அவனை பற்றி பேசுவான். அவங்க புதுசாக ஒருத்தர் வரன் கேட்பான், ஆள் யார் சார் அது, எப்படி டைப்பு ஆள் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். உடனே இவன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுவான். அவன் பேசுவாங்க, மூலமாக பேசுவாங்க. சுத்தமாக மோசமான திருட்டு பையங்க, அயோக்கிய பையன், 2 மணிமாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படின்னு ஒரு கிறிஸ்தவனை பார்த்து பொதுவாக இருக்கிற மக்கள் சொன்னாங்கன்னா, இதை விட நீ நாண்டுக்கிட்டு செத்து விடலாம் போ, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற? இதுதான் நம்ம சர்ச்சில் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை. சாதி வெறி. அதோட இவன் கேட்பான், சாதி வெறி என்ன கிழிச்சிருச்சு, நாடார்கள் வந்து நாடாருக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இயேசு சொன்னாரா அப்படின்னு கேட்குறோம். நாடார் பொண்ணு நாடார் பையன் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரே ஜாதியில் கிறிஸ்தவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இயேசு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்பான். பதிலுக்கு, சாதியிலேயே தான் கல்யாணம் பண்ணணுன்னு வெறி கொண்டு இருக்க இயேசு சொன்னாரா அப்படின்னு நான் கேட்டேன். நான் முதல்ல கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லு அப்படிமா. இதெல்லாம் எப்படி போய் முடியும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையே தெரிஞ்சு போடும் நீ எப்படிப்பட்ட பயான்னு. அதான் அந்த பொண்ணு வேலைக்காரி சொன்னால, உன் பேச்சு உன்னைய வெளிப்படுத்துதியா, போயா, நீ அந்த ஆள் கூட சேர்ந்தவன் தான், இயேசு கூட தானே சுற்றிக்கிட்டு இருந்த, நீ பேசுகிற பேச்சே தெளிவாக தெரியுதே நீ இயேசு கூட தான் இருந்தேன்னு. இயேசு கூட தான் இருந்தேன்னு என்ன அர்த்தம்? கலவரம் பண்ணுவானுன்னு அர்த்தம். சாதி பேச்சே எடுக்க மாட்டானோ, போயாங்கிட்ட சாதி இதையும் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுவான். சாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கானா அவன் இயேசு கூட இல்லைன்னு அர்த்தம். நீ பேசுகிறதே உன் பேச்சே வெளியில் தெரியுது, அப்புறம் என்ன கிழிக்கிறாங்க, போயா. புவர் எக்ஸாம்பிள். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? கொடுக்குற காரியத்தை பற்றி சொல்கிறார். இன் வாட் வேஸ் ஜீசஸ் ரிச்? என்னென்ன வழிகளிலெல்லாம் விதங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்து செல்வந்தராக இருந்தார். செல்வம்ங்கிறது வேற, பணங்கிறது வேற. Certainly he was rich in his person, for he is the eternal God. அவருடைய ஆட்துவத்திலே அவர் செல்வந்தராகத்தான் இருந்தார். அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒரு செல்வந்தர்னா யாரை நினைக்கிறோம்? ஒரு 5 கோடி ரூபா பணம், 10 கோடி ரூபா பணம் கையில் இருந்தால் அவரை வந்து செல்வந்தராக நினைப்பார்கள். அவர் நினச்சதை செஞ்சிருவார்யா. ஒரு காலேஜில் போய் சீட்டு வாங்கினா ஒரு 10 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கிடுவார். அப்படி திறமை இருந்துச்சுன்னா அவர் செல்வந்தர். இன்றைக்கி நினச்சா ஒரு BMW கார் போய் வாங்கிட்டு வர முடியும், அவர் செல்வந்தர். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கான், நினச்ச உடனே
பேங்க் வாசலில் போய் பிச்சை எடுப்பான். எனக்கு ஒரு கார் லோன் கொடுங்க, நான் எப்படியாவது கார் வாங்கணும் அப்படின்னு நிற்பான். சமுதாயம் அப்படி மாறி போச்சு. பண ஆசையில் உடையவர்கள் தங்களை தாங்களே குத்தி கொள்கிறார்கள். அப்புறம் லோன் கட்ட முடியாமல் அழுதுட்டு கிடப்பான். அப்புறம் இயேசுநாதர் கோயிலில் போய் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என்னுடைய கடன்களை எல்லாம் நீ தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடப்பான். ஆனால் இயேசுவால் எதையுமே செய்ய முடியும். எடுத்த உடனே என்னாச்சு? ரசம் தீர்ந்து போச்சு, திராட்சை ரசம் தீர்ந்து போய் விட்டது. உடனே ஏசிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? சார் நீங்கள் பார்த்து ஒரு 5000 பணம் கொடுத்தீங்கன்னா உடனே போய் 4 பாட்டில் வாங்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி கலந்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம்யா அப்படின்னு நான் போய் கேட்டாங்க. ஏசோட அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுக்கு நான் என்ன பண்ணணும், எங்கள் ஊரில் இருந்து ரசம் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லலை. நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் என்ன செய்கிறாரோ அதுபடி செய்யுங்கம்மா, என் பையன்கிட்ட சொல்லுங்கள், அவர் ஏதாவது செய்வார். அப்போ அந்த 30 வயசு வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் யோசனை பண்ணி பாருங்கள். தன்னுடைய தாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் என்னென்ன மாதிரி செய்கிறாங்க. அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்பவராக, எப்பேற்பட்ட தெய்வீக திறன் உடையவராக இருந்தால் அவர்கிட்ட போய் கல்யாணத்தில் ஒரு 5000 பேர் உட்காந்துருக்காங்க, ரசம் தீர்ந்து போச்சு, என்ன செய்கிறதுனா இன்னும் அதற்கான டைம்லாம் வரல, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இன்னும் அதுக்கான டைம் வரலங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுது வேலை வருகிறது. அவருடைய பரமபிதா அவரிடத்தில் சொல்கிறார், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 5000 பேருக்கு சரி ரைட், போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க. 5000 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபா மணிக்கு கோட்ரு, இன்றைக்கி நம்ம ஊர் கணக்கில் அப்போ எவ்வளோ ஆச்சு? 5,84,000 ரூபா சார் மொத்த பட்ஜெட்டு. ஏசு கொடுத்துட்டாரு. அப்போ ஏசு பணக்காரரா? In what ways Jesus rich? Certainly he was rich in his person, for he is the eternal God. அவர் தெய்வனுடைய குமாரனாய் இருந்தும் மரண பரியந்தம் சிலுவையிலே தம்மை தாழ்த்தினார்னு இருக்கு. அவர் தெய்வமாக இருந்து அற்புதங்களை செய்யவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் மனிதராக இருந்து அற்புதங்களை செய்தார். எல்லா மனிதனாலும் நான் செய்ததை விட அதிகமானதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு போனார். தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கிற மனிதன் என்னை காட்டிலும் அதிகமானவைகளை செய்வான்னு இயேசு சொன்னார். ஆகவே நான் மனிதனாக இருந்து தான் செய்கிறேனே ஒழிய இறைவனாக இருந்து செய்யவில்லை என்பதை திட்டவட்டமாக சொன்னார். அவருக்கு பசி எடுத்தது, இறை மகிந்தனாக இருந்தானே எதுக்கு பசி எடுக்கணும்? அது மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கணும். He was rich in his power, for he can do anything. அவருடைய வல்லமையிலே அவர் மகாபெரிய செல்வந்தராக இருந்தார். அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். காற்றையும் கடலையும் பார்த்து சத்தம் முடிகிறார், இறையாரே அமைதலாயிரு அப்படிங்கிறார். அடுத்த செகண்ட் கடல் அப்படியே அமைதியாக இருக்கு. காற்றையும் கடலையும் பூமியையும் அவர் கட்டளையிடுகிறார். எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகின்றன. For he can do anything, yet in spite of the fact that he had these riches and more, he became poor. இவ்வளவு வல்லமை இருந்தும் அவர் எப்படி இருந்தார்னா மிகவும் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருந்தார். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் கும்பகோணத்தில் தங்க போகிறாருன்னா யார் வீட்டில் தங்குவார்? எல்லா சகல விதமான வசதிகளும் உடைய ஒரு வீட்டில் தான் தங்குவார். ஒரு முதலமைச்சர், அவருக்குரிய மரியாதைகள் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து எங்கே போய் தங்கியிருந்தார்? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் தங்கியிருந்தார். அதான் பிராமணர்களுக்கு பிடிக்கல. இறை மைந்தன் சொல்லி சொல்கிற நீன்னு ஒரு சாமியாராக இருக்க, கண்ட நாதாரிங்க வீட்டிலலாம் போய் படுக்கிற, அபிஷ்டு தீட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறான். மறுபடியும் ஏசிக்கிட்ட உங்களுடைய சீடர்கள் எல்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றானோ, கை கழுவி வெள்ளை ட்ரெஸ் போட்டு காலெல்லாம் கழுவி தலையெல்லாம் தடவிட்டு அப்புறம் தானே அங்கே சாப்பிட்ணும் மத சடங்காச்சாரப்படி அப்படின்னு கேட்குறாரு. அவர் தம்மை எங்கே கொண்டு போய் பிறக்க வைக்கிறாரு? ஒன்றுமே வழி இல்லாத மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுகிற ஒரு குடும்பத்திலே போய் பிறக்கிறார். அங்கேயே வாழ்கிறார், அப்படியே மரித்து போகிறார். அவரிடத்தில் இல்லாத வல்லமையே இல்லை. அவ்வளோ மகா பெரிய வல்லமைகள்லாம் இருந்தது. இருந்தும் அவர் தம்மை வறுமை உள்ளவராக காட்டினார். ஜீசஸ் யுனைடெட் himself to humanity and took upon himself a human body. அவர் மனித குலத்தையே ஒற்றுமையாக்குவதற்காக தன்னைத்தானே ஒற்றுமையாக்கினார்.
அதோடு தன்னையே மனித உடலுக்குள் கொண்டு வந்தார். He left the throne to become a servant. சர்வ உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆளும் மகா சக்தியாகிய அந்த சிம்மாசனத்தை அவர் விட்டு நம்மிடத்திலே வந்தார். சகல ஆளுகையும் அவருக்குள் உண்டு. அப்படி இருந்தும் எல்லாவற்றையும் ஒதுக்கி மனித குலத்தை மீட்பதற்காகவே நம்மிடத்தில் வந்தார். அவர் மனிதனாகவே ஆனார். He laid aside all his possessions so that he do not even have a place to lay his head. அவர் எல்லாவற்றையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார். அவருக்கு தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை. அதான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 58 வசனத்தில் போட்டிருக்கும். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. குருவிகளுக்கு கூடுகளும் முயல்களுக்கு இது உண்டு. புலி முசல்களுக்கு, அடைக்கலான் குருவிகளுக்கு, தைவலான் குருவிக்கு எல்லாம் கூடுகள் இருக்குது. ஒரு முயல்களுக்கு பொந்துகள் போய் தூங்கும் நைட்டு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு கூட ஒரு இடமில்லை. எங்கே கிடைச்சதோ அங்கே படுத்து தூங்கினார். யார்? அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன். அவருடைய சக்தி எங்களுக்கு. இன்றைக்கும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து நீங்கள் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தினாலே அதை உங்களுக்கு செய்வார். கேட்கிற எவனும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. அதனாலே வாக்கு கடங்காத ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்மளே அநேகர் கேட்டுக்கொண்டும் வேண்டிக் கொண்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. எத்தனை முறை போகிறது? இதோட 4 வருஷம் போய் சாமியை கும்பிட்டு விட்டோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் விரும்பியும் பெறாமல் இருக்கிறீர்கள். ஏன்? விசுவாசத்தினாலே நீங்கள் கேட்கவில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது ஊக்கமான விசுவாசத்தோடு கேளுங்கள். His ultimate experience of poverty was when he was made to be sin for us on the cross. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமானாரே. அதுதான் அவருடைய உச்சகட்ட வறுமையின் அனுபவம். ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு எல்லா சக்திகளையும் இழந்து போய்விட்டார். இறைவனாக இருந்தும் சாதாரண ஒரு அடிமை நாய் மூஞ்சில் காரி துப்புறான். அவருடைய வல்லமையினாலே அப்படி திரும்பி பார்த்தாலே அவன் பசுமமாக போயிடுவான். ஆனால் நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர்னு போட்டிருக்கு. நம்முடைய பரிகாரம் செய்வதற்காக பிறந்த இந்த மனிதன் தன்னைத்தானே குற்ற நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக, நம்மை குற்ற நீக்குவதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறிக்க வேண்டும் என்ற இடத்திற்கு அவருடைய சகல வல்லமைகளையும் உரிந்து கொண்டு இறைவன் விட்டு விட்டார். ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு சிலுவையில் அறையிற போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் என்ன இருக்கும்? வானத்திலிருந்து அத்தனை சேனைகளை அத்தனை பேரை தவிடுபடி ஆக்கியிருக்க முடியும். எல்லா வல்லமைகளையும் உரிந்து போட்டார். ஆனால் ஒரே ஒரு வல்லமையை மட்டும் இறைவன் தமிழத்தில் கொடுத்தார். மரித்தோரிலிருந்து திரும்பவும் என்னுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார்னு இயேசு சொல்றார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Hell is eternal poverty. On the cross Jesus Christ became the poorest of the poor. சிலுவையிலே ஒன்றுமே செய்ய முடியாத நிராயுத பாணியாக, எதையுமே செய்ய முடியாத இக்கட்டான நிலைக்கு போய்விட்டார். ஏன்? நம்முடைய குற்றங்களை நம்முடைய அலட்சியமான வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக, அதை சரி செய்வதற்காக. இன்று நாம் எப்படி செல்வந்தர்களாக இருக்கிறோம்? அவராலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகியிருக்கிறோம். அதான் இன்னைக்கு படித்த வசனத்தில் இருக்கும் பாருங்க. அவராலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் கண்டுபிடிங்க? டென்னிஸ் படித்தான்னு நினைக்கிறேன். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். Why did he do it? இப்படி நம்மை எதற்காக அவர் ஐஸ்வர்யவான்களாக்கினார்? அல்லது நம்முடைய பாவத்திற்காக ஏன் சிலுவையிலே போய் செத்தார்? ஏங்க, அந்த ஆள் போய் திடீர்னு கொண்டு போய் சிலுவையில் அறிஞ்சு என்னமோ அந்த காலத்தில் நடந்தது, செத்து விட்டாருங்க, அதை போய் ஏங்க அப்படியே இழுன்னு இழுக்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எதற்காக அவர் செத்தார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் எல்லாரும்
செழிப்புள்ளவர்களாக வாழ, செல்வந்தவர்களாக வாழ்வதற்காகவே. அதுதான் ஒற்றை நோக்கம். எதிலே செல்வந்தர்களாக? அதான் மறுபடியும் மேலே சொல்கிறார். அவர் எதிலே செல்வந்தராக இருந்தார்? Certainly he was rich in his person. உங்களுடைய ஆட்துவத்திலே, உங்களுடைய தோற்றத்திலே நீங்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். He is the eternal God. He was rich in his power. அவரிடத்தில் இல்லாத சக்தியே இல்லை. அவ்வளவு வல்லமையிலே அவர் செல்வந்தராக இருந்தார். அவ்வளவு வல்லமை உள்ளவராக இருந்தும் நமக்காக இழந்து அந்த வல்லமையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம இடத்துல எல்லா வல்லமையும் இருக்குது, எல்லா சக்திகளும் இருக்குது. உங்களை எதிர்த்து ஒன்றுமே எதுவும் பண்ண முடியாது. உனக்கு எதிராக வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தால். எதற்காக இதையெல்லாம் செய்தார்? This suggests that we were poor before we met Jesus and we were totally bankrupt in fact. இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக, அவரை உண்மையாக நம்புவதற்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லாதவர்களாக, வறியவர்களாக இருந்தோம். நம்மிடத்தில் எல்லாவற்றையும் இழந்து போயினவர்களாக இருந்தோம். பட் நவ் தட் we have trusted him, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக நம்புவதால் we share in all of his riches, அவருடைய எல்லா செல்வங்களிலும் நாமும் பங்கடைகிறோம். Since this is true, how can we refuse to give to others? இதுதான் உண்மை என்றால், நம்முடைய செல்வம் எல்லாம் அவராலே நமக்கு வந்திருக்கிறது என்றால், நாம் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியும்? அல்லது இறைவனுடைய பணிக்கு கொடுக்காமல் இருக்க முடியும்? இந்த உலகம் முழுவதும் என்ன சொல்கிறது அப்படின்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை எல்லா சமயத்தார்களும் ஏற்றுக்கொள்கிறார். இறைவனுடைய பணிக்கோ, வறுமையில் உள்ளவர்களுக்கோ, வறியவர்களுக்கோ நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்கலாம்? பாட்டு இருக்கு பாரு. கல்வி கற்றோர் கல்வி கல்லாதோர்க்கே, கடன் பட்டோர் கண் தீரக்கவே. இது நம்முடைய பணி, கட்டாய பணி. எல்லாருக்கும் கல்வி கொடு. இதுதான் திராவிட சித்தாந்தம் சொல்லுது. ஆரிய பாசிச சித்தாந்தம் என்ன சொல்லுது? நம்ம மட்டும்தான் படிக்கணும், வேறு எவனுக்கும் கல்வி கொடுக்காது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடு, நமக்கு மட்டும்தான் நல்ல சாப்பாடு, அவனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காத. அப்போ நீங்கள் உங்களுடைய செல்வத்தை எங்கே இருந்து பெற்றீர்கள்? உங்களுடைய உழைப்பினாலா, உங்களுடைய வல்லமையினாலா, உங்களுடைய அறிவினாலா, எதனாலே நீங்கள் பெற்றீர்கள்? நீங்கள் பெற்றது அனைத்துமே இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்கள். அதான் போட்டிருக்கு. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்முடைய முழுமையான வாழ்வின் நோக்கமே மிக அதிக கல்வி கற்று, மிக உயர்ந்த நிலையில் போய், மிக அதிக அளவில் மக்களுக்கு செய்ய வேண்டும். அதனாலே காண்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் இறைவனை போற்ற வேண்டும். இந்த மாதிரி ஒரு பிள்ளையை படைத்த இறைவன் என்றைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு ஒற்றை காரியம்தான் நம்முடைய வாழ்வின் உச்சகட்ட நோக்கம். நீங்கள் படிப்பது, இசை அமைப்பது, பைபிள் படிப்பது, நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக ஞானமாக நடந்து கொள்வது, எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தும் இவருடைய கடவுள் மிகவும் அற்புதமானவர், எப்பேற்பட்ட நற்குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று இறைவனை போற்ற வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் நம்முடைய நோக்கம். எல்லாவற்றையும் நாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எப்படி இறைவனுக்கோ அல்லது இறைவன் படைத்த வறுமையில் இருக்கிற மற்றவர்களுக்கோ கொடுக்காமல் இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. Jesus became poor to make us rich. Can we not follow his example? நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து வறுமையிலானார். மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, மற்றவர்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பதற்காக நாம் இழந்தால் என்ன? ஆனால் இறைவன் மிக உறுதியாக சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் வட்டியும் முதலமாக திரும்ப கொடுப்பார்னு போட்டு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, இல்லைங்க நீங்கள்
ஒரு பூவர் எக்ஸாம்பிள். சாதி சண்டை போட்டுக்கிட்டு சர்ச்சில் ஒரு புதுசாக ஒரு காரை வாங்கிட்டு நான் தான் உலகத்திலே பெருசுன்னு ஆட்டிக்கிட்டு போய் செத்து போய் பின்னாடி கல்லறையில் இருக்கு இடம் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக உண்டு. இங்கே எல்லாம் கம்யூனியன் எடுத்தவனுக்கெல்லாம் கல்லறையில் இடம் உண்டு. அப்படி போய் செத்து அந்த கல்லறையில் போய் படுத்துக்கப்போ மோசமான ஒரு எக்ஸாம்பிளாக நீ வாழ்ந்துட்டு போ. இறைவனுடைய ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அற்புதமாக வாழ வேண்டுமென்றால் வாழ்ந்துட்டு போ. உன்னையெல்லாம் நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. இப்படி வாழினால் வாழு, அப்படி வாழ்நாள் போ இஷ்டம். சம்திங் டு பாண்டர். ஹவு குட் யுவர் பிகமிங் புவரர் ஃபினான்ஷியலி ஹெல்ப் சம்ஒன் எல்ஸ் பிகம் ரிச்சர்? நிதி ரீதியாக உங்களிடத்தில் இருக்கிற பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் குறைவடையும் போது அது மற்றவர்கள் ஆவியிலே செல்வந்தர்களாக மாறுவதற்கு எப்படி உதவும்? மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, இறைவனுடைய வழியிலே நடத்துவதற்காக உங்களுடைய செல்வங்களை எந்த அளவுக்கு நீங்கள் செலவழிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் இந்த கேள்வி. இன்றைக்கு நீங்கள் படிக்கிற காலத்தில் இருக்கலாம். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உச்சகட்டமான ஒரு இடத்தில் வைக்கும்போது செல்வத்தை நம்பி பின்னாடி போகாதீங்க. இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான ஆதாரத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் சரியான மாதிரியாக இருக்கும். இல்லை என்றால் சாதியிலும் அகந்தையிலும் பெருமையிலும் உங்கள் தட்டு மக்கள் ஒருத்தங்க இருப்பாங்க. யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்களோ அந்த பிள்ளைகிட்ட மட்டும் பேசுகிறது, யாரெல்லாம் பிரியாணி கொண்டு வர்றாங்களோ அவங்ககிட்ட மட்டும் உட்காந்து சாப்பிட்றது, யாரெல்லாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்க தான் உங்களுடைய கேங். அப்படி இருப்பாங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வறுமை அடைவீர்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவருடைய மாதிரியை பின்பற்றுங்க. வறியவர்களுக்கு உதவி செய்தார், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார், ஒடுக்கப்பட்டவர்களை மேலே கொண்டு வந்தார். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். நம்மை உயர்த்துவதற்காக அவர் தரித்திரரானார், மற்றவர்களை உயர்த்துவதற்காக நாம் கீழே இறங்க வேண்டும். இதே மாதிரி தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய இன்றைய சிந்தனை.